தற்பொழுது சீமான் செய்தியாளர்களை சந்தித்துள்ளார். ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போகிறது, நாங்கள் ரொம்ப நேர்மையானவர்கள், நாங்கள் புனிதமானவர்கள், இங்கே எல்லாம் தப்பாக இருக்குது அப்படின்னு. அதை நாங்கள் சரி பண்ணிக்கிறோன்றேன். இப்போ ஊழல் அதிகமாக இருக்குது, சரி பண்ணிக்கிறோம். இங்கே தப்பு இருக்குது, சரி பண்ணிக்கிறோம். நீங்கள் போய் நீங்கள் ஆள்ற பகுதியில் கொஞ்சம் சரி பண்ணிட்டு வாங்கங்கிறோம். சும்மா வர்றவங்க சும்மா எதையாவது இங்கே ஊழல் இருக்குது, இங்கே பாலியல் கொடுமை இருக்குதுன்னு எதையாவது பேசிட்டு கூடாது. அது இருக்கு இல்லை, அது சும்மா வரவங்க போகிறவங்களாம் இங்கே வந்து சட்டம் ஒழுங்கு. அதே உங்களுக்கு தெரியுமா தெரியாதா சட்டம் ஒழுங்கு கேட்டிருக்குன்னு? தம்பி நீங்கள் சொல்லுங்கள், தெரியுமா தெரியாதா? இங்கே ஊழல் அதிகமாக இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? அங்கேருந்து ஒருத்தர் வந்து சொன்னால் தான் உங்களுக்கு தெரியுமா? தெரியுதுல்ல, அது சரி பண்ணுவோம். அது ஒரு நேர்மையாளர்கள் சொல்லணும். தம்பி, ஊழல் அதிகமாக இருக்குது, இங்கே சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிறத நேர்மையாளர்கள் சொல்லணும். நீங்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது, ஐயா மோடி குஜராத்தின் முதல்வராக இருக்கும்போது உங்கள் மாநிலத்தில் நடந்த கலவரத்தை ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. வேற தொடர்ந்து மாவட்டத்தில் மாலாற்று பணி தூக்கமாக இருக்குது. மணல் கொள்ளை தடுக்க முடியாத அளவில் நடந்துகிட்டே இருக்கு. நம்ம கட்சி தொண்டர்களும் கடுமையாக போராடி பார்த்துட்டாங்க, தடுக்கவே முடியலையே. தொடர்ந்து நடைபெறுது. அரசுக்கு பல கோடி ரூபாய் இழப்பு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அது குறித்து நீங்கள் என்ன சொல்லுங்க? இப்போ இருங்க, நீங்க கேட்டீங்கல்ல, நம்ம மாவட்டத்தில் கட்சி தொண்டர்கள் போராட்டம் பண்ணி அனுமதி கொடுக்காம சாலை மறியல் பண்ணி வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு இளைஞர் வந்து இந்த மணல் சண்டை ஏற்பட்டு கொல்லப்பட்டிருக்காரு கடந்த மாதம். இப்போ உங்ககிட்ட நான் கேட்கறது, அரிய பெரும் வளமாக இருக்கிற நம்முடைய மணலை அள்ளி கொண்டு போறார்கள்னு வருத்தப்படுறீங்களா? அதனால அரசுக்கு வருவாய் இழக்குதுன்னு வருத்தப்படுறீங்களா? இதுதான் இப்போ உலகத்தில் இந்த கொடுமை எங்கேயுமே நடக்காது. ஆற்று மணல், மலையை மணலாக பார்த்து அதை கல்குவாரியாக்கி கற்களை வெட்டி, நீங்கள் இந்த கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த பகுதியில் உங்களுக்கு தெரியும், அந்த லாரி உரிமையாளர் சங்க தலைவர் யுவராஜ் சொல்றார், 1,00,000 டன் ஒரு நாளைக்கு. அப்படின்னா ஆண்டுக்கு எவ்வளவு போகும்னு பார்த்துக்கணும். இன்னும் ஒரு 10 ஆண்டுகளில் மழைன்னு ஒன்று இல்லாமல் போயிடும். மழை இல்லைன்னா நிலம் பாலைவனம் ஆயிரும். ஒரு பேராபத்தை இவர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாங்கன்னு தெரியாமலே நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். இன்னைக்கு நேற்று இல்லை, மணல் கொள்ளை இன்னைக்கு நேற்று இல்லை, நீண்ட காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதை இவர்கள் தடுக்க மாட்டார்கள். எல்லா அதிகாரத்துக்கு தெரிஞ்சுதான் இவர்கள் இந்த தவறை செய்கிறாங்க. இல்லைன்னா தடுக்க போராடுற எங்கள் பிள்ளைகளுக்கு அனுமதி மறுக்க வேண்டிய அவசியம் வருது? ஏன் வருது? அரசு நினைச்சா அரை நொடியில் இதெல்லாம் தடுக்க முடியாதா? சொல்லுங்க. தெரியாம அங்க கள்ளச்சாராயம் காய்ச்சி சாகுறான், தெரியாம இங்க எல்லாமே நடந்துருதா? சொல்லுங்க. எல்லாமே தெரியுது, தெரியாம அதிகாரத்துக்கு தெரியாம நாடெங்கிலும் போதைப் பொருட்கள் விற்கப்படுது. பள்ளிக்கூட வாசல்ல, வழிபாட்டு தலங்கள்ல, கல்லூரி வளாகங்கள்ல, கல்லூரி வாசல்கள்ல போதைப் பொருள் விற்கப்படுதுலாம் அரசுக்கு தெரியாதா? தொடர்ந்து வாணியம்பாடியில மற்றும் ஜோலார்பேட்டை பகுதிகளில் 20 கிலோ 25 கிலோ அப்படின்றது பெரிய அளவிலான கஞ்சா வந்து தொடர்ந்து வெளிப்பட்டு வருது. தொடர்ந்து வெளி மாநிலத்திலிருந்தவங்க தான் கடத்தி வராங்க. அதே போல குட்கா பொருட்களும் டன் கணக்கில் பிரிக்கப்பட்டு வருது. அதுவும் இதே பகுதியில் தான் பிரிக்கப்பட்டு வருது. அதான் நீங்க அங்கிருந்து பேசுறீங்க, நான் அதை இங்கிருந்து பேசுறேன். நம்ம 2 பேராலும் இதை தான் செய்ய முடியுது. தடுக்கணும்னா வேற ஒரு அதிகாரம், மக்களுக்கான அதிகாரம் கட்டமைக்கப்படணும். அதுக்காக தான் நாங்கள் பாடுபடுறோம். நீங்கள்லாம் எங்களுக்கு துணையா இருங்க. தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக இது குறித்து விழிப்புணர்வு போராட்டங்கள், விழிப்புணர்வு முன்னெடுப்புகள் இந்த மாவட்டத்தில் செய்கிறோம். ஒரு சிக்கல்னா அது குறித்தே பேசிட்டு இருக்கலாம். இப்போ திடீர்னு வேற பிரச்சனை வருது. இப்போ நிதியை தரமாட்டேன்னு மத்திய அரசு சொல்லுது, இந்திய ஒன்றிய அரசுனா அதுக்கு போராட வேண்டியிருக்கு. இப்போ தொகுதி சீரமைப்புல நமக்கு இருக்கிற தொகுதி குறைப்பு நடக்குமோன்னு ஒரு அச்சம் இருக்கிறதுனால அதை எதுக்க வேண்டியது இருக்குது. இப்போ எல்லாமே பிரச்சனையா இருக்குல்ல. திடீர்னு மும்மொழி படின்னு எம்மொழியே படிக்க வாய்ப்பு இல்லை, இது இன்னொரு மொழி எதுக்குடான்னு அது ஒரு பிரச்சனையா இருக்கு. ஒரு பிரச்சனையில் விட்டா தானே நீங்க அதை போராடுவீங்க. அப்போ ஒவ்வொன்றும் பிரச்சனைனா முதல்வரே சொல்றாரு பாருங்க, 1,00,000 போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கோம்னா இப்போ 1,00,000 பிரச்சனைகள் நமக்கு இருக்குது. அப்போ இது ஒரு வாரத்துக்கு ஒரு பஞ்சாயத்தா இருக்குது. காலையில் எந்திரிக்கும் போது நீங்க என்னடா பிரச்சனைன்னு கேட்டு எந்திரிக்க வேண்டியது இருக்கு. அந்த மாதிரி இருக்குது. அப்போ
நீங்க என்னமோ புது பொறுப்பு அறிவிக்கிறீங்க, இளம் பெண்கள் பாசுறேன்னு. அதெல்லாம் கட்சியில இருக்கிறவர்களை பற்றி தான் பேச்சு. இப்ப இருக்கிறவர்களை பேசுங்க, சென்றவர்களை விடுங்க, வாழ்த்துவோம். வா, நல்லா இருக்கட்டும். வேற ஏதாவது சொல்லுங்க. அது ஒரு செய்தி இல்லை. இவ்வளவு நேரம் நீங்க நாட்டுக்கும் மக்களுக்குமான செய்தியை கேள்வி எழுப்புனீங்க. இது எங்க கட்சிக்கான செய்தி. அது நாட்டுக்கும் மக்களுக்கும் செய்தியும் இல்லை, பிரச்சனையும் இல்லை. வேற அது பிரச்சனை. இப்போ நீங்கள் இது ரொம்ப நாளாக இருக்குது. இப்போ நாங்கள் இந்த பிரச்சனைக்கு போராடணும். உங்களுக்கு தெரியும், தம்பி இந்த பாருங்க, இந்த தம்பி சல்மான், நம்ம அதில் தெரியும், அவங்களுக்கு தெரியும்ல, தொடர்ச்சியாக போராடி வரோம். இப்போ என்னென்னா நமக்கு சாயக்கழிவு, தோல் கழிவு, ஆலைக்கழிவு எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம ஆற ஒரு கழிவு நீர் வாய்க்காலா இல்லை தெரியும், கழிவு நீர் வாய்க்காலா ஆக்குறதில்ல. இப்போ ஆறுங்கிறது நாம் உருவாக்குனது இல்லை, ஒரு இயற்கையின் அரும்பெரும் கொடை. அது அருவி தான் உருவாக்குச்சு. அந்த இயற்கையின் பெருங்கொடையை நம்ம ஒரு கழிவு நீர் காவாயாக மாற்றிட்டோன்னா வருங்காலத்தில் என்ன செய்கிறது, அந்த ஆறை எப்படி புதுப்பிக்கிறது, உயிர்ப்பிக்குங்கிறது பெரிய சிக்கல் இருக்குது. இப்போ ஏற்கனவே நொய்யல் ஆறுன்னு ஒன்று இதே மாதிரி கழிவு நீரால் செத்து போச்சு. தாமிரபரணி ஏறக்குறைய மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ பல இடங்களில் வருது. இப்போ இந்த தோல் கழிவுகள் எல்லாம் அங்கே போய் தேங்கும்போது அது நிலத்தடி நீர்லேயும் போய் கலந்து மொத்தமாகவே நீர் நஞ்சாகி போயிடும். அதுதான் இங்கே இருக்கிற சிக்கல். நீரின் தன்மை இருக்குல்ல, நிறம் இருக்குல்ல, அதுவே மாறிடும். நீங்கள் எடுத்து பாருங்க தெரியும்.